இந்த நாளிலே அருமையான ஜகரிய புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின்படி தேவன் சொன்ன வார்த்தையின்படி எந்த மனாசே குடும்பம், எந்த யோசு குடும்பம் எளிமையாய் மாறியதோ அந்த குடும்பத்தை தேவன் மீண்டுமாக உயர்த்தும்படி இந்த நாள் உங்களோடு பேசியிருக்கிறார். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உன் வீட்டையும் உன் சபையும் வருங்காலத்தையும் கர்த்தர் எல்லாவற்றையும் மீண்டுமாய் நிலவர பண்ணுவேன்ற வார்த்தையின்படி கர்த்தர் உயர்த்துவார். எப்படி கர்த்தர் கிதியோன்கிட்ட வந்து உன் வீடு என் வீடு சிறியதுன்னு சொன்னாரோ அந்த மனுஷனை கர்த்தர் பராக்கிரமசாலியை மாற்றி அந்த நாட்கள் வாழ்ந்த அந்த 17 நியாயாதிபதியில உன்னதமான ஒரு நியாயாதிபதியை கர்த்தர் மாற்றினாரோ அதே போல இந்த காலத்தில் வாழுகிற உங்களையும் உங்க குடும்பத்தையும் உங்க சபையும் கர்த்தர் மேன்மையான குடும்பமாக மேன்மையாக சபையாக கர்த்தர் மாற்றி உயர்த்துவராக. கர்த்தர் வார்த்தை கொண்டு உங்களை ஆசிரியத்து நடப்பராக. இயேசுவின் நாமத்தை உங்கள் வாழ்க்கையை ஆசிரியக்கிறேன். தொடர்ந்து நாம் ஜெபம் பண்ணலாம். போதகர் ரெவரண்ட் ஜெயராஜ் அவர்கள் கொடுப்பார். கர்த்தருடைய நாமத்திலே உங்களுக்கு மறுபடியும் வாழ்த்துக்கள் சொல்லுகிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினால இன்றைக்கும் கூட நம்மோடு கூட இணைந்த தேவ ஊழியர் பிஷப் டேனியல் ஐயா அவர்களை நான் உங்கள் சார்பாக நான் வரவேற்கிறேன். அவர் கொடுத்த ஒரு அருமையான செய்திக்காக. இந்த நேரத்திலே அவர் தேவனுடைய ஆசீர்வாதத்தின் வீடு என்ற செய்தியிலே அங்கே மனேசே கோத்திரத்தை எவ்விதமாய் கர்த்தர் அங்கே யோசேப்பு மூலமாக தெரிந்தெடுத்து யோசேப்புக்கு கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை அங்கே ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்திலே அந்த ஆசீர்வாதத்தை அவர் திரும்ப தருவேன் என்று ஓசியா புத்தகத்திலே நாம் அங்கே வாசித்தோம். அங்கே எப்பிராயிம் கோத்திரத்திற்கு அங்கே நான் அங்கே தேவன் அதை கொடுக்கிற பிரகாரமாக நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி இன்னுமாக கூட அங்கே வேதத்திலே அநேக வார்த்தைகள் மூலமாக அவர் நமக்கு தன்னுடைய பிள்ளைகளை அவர் எவ்விதமாய் ஆசீர்வதிக்கிறார் என்றும் தேவனுடைய திட்டம் என்ன என்றும் அங்கே சகரியாவிலே 10ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிற பொழுது யோசேப்புக்கு அதை திரும்ப தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே தேவன் இம்மட்டும் அங்கே அந்த பிள்ளைகளை அவர் பாதுகாத்து இன்றைக்கும் கூட இஸ்ரவேலிலே அவர் மறுபடியும் திரும்ப வர கிருபை கொடுத்து அவர்களுக்கு அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அதே தேவன் இன்றைக்கும் நமக்கும் அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு நிலையான வீட்டை தரப்போகிறார் என்று வேதம் நமக்கு சொல்லி இருக்கிறது. ஆகவே இந்த நேரத்தில் கேட்ட செய்திக்காய் ஒரு நிமிஷம் கர்த்தருக்கு நன்றி சொல்லி தேவன் நமக்கு ஒரு நிலையான ஒரு வீட்டை அவர் ஏற்படுத்துகிறார். அதற்காக நன்றி சொல்லி நாம் ஜெபிக்கலாம். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறேன் ஐயா. நிலையான வீடு நிலையான சபை. தேவன் நமக்கு ஒரு நிலையான வீட்டையும் நிலையான சபையும் இந்த நாட்களிலே அவர் தரப்போகிற அதே மகத்துவமான தேவன். அவர் அதிசயமான தேவன். அன்றைக்கு கிதியோன் தேவனிடத்திலே கேட்ட பொழுது நான் அதிசயமானவர் என்று அவர் தன்னை அறிமுகப்படுத்தினார். அவர் மாறாத தேவனாய் இருக்கிறார். அவர் மகிமையின் தேவனாய் இருக்கிறார். அவர் இன்றைக்கும் உன்னதமானவராய் உயர்ந்தவராய் நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனுக்கு இந்த நேரத்தில் நன்றி கலந்த இருதயத்தோடு கேட்ட வார்த்தைகளை அவர் இன்றைக்கும் அவர் மாறாதவராய் இருக்கிறார். நான் உனக்கு சொன்ன வார்த்தைகள் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். ஆகவே ஒவ்வொரு நாளும் அவர் அன்றைக்கு அங்கே ஆபிரகாம் இடத்திலே சொன்னவர், அன்றைக்கு மோசே இடத்திலே சொன்னார், யோசுவா இடத்திலும் சொன்னார். அதே போல தேவனுடைய பிள்ளைகளாகி நமக்கும் இது உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். அதே தேவன் இன்றைக்கும் நமக்கு ஒரு நிலையான வீட்டை ஒரு நிலையான சபையை என்னைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நகரத்தை நமக்கு தேவன் கொடுக்க போகிறார். இன்றைக்கும் அவர் கொடுத்திருக்கிறார். அதை சுதந்திரித்துக் கொள்வது அதை கேட்டு பெற்றுக்கொள்வது நம்முடைய உரிமையாக இருக்கிறது. அதை தேவன் நமக்கு கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார் என்று அன்றைக்கு அங்கே மனுஷின் அங்கே பேர பிள்ளைகள் கேட்டு அதை பெற்றுக்கொண்டார்கள். அந்த சுதந்திரத்தை அவர்கள் தக்க வைக்க முடியாதபடி அங்கே அவர்களுக்குள்ளாக காணப்பட்ட பாவங்கள் மீறுதல்களினாலே அதை தொலைந்து போட்டார்கள். ஆனால் மறுபடியும் அதை தருவேன் என்று தேவன் அங்கே சொல்லி இருக்கிறார். அதே போல நாமும் இந்த உலகத்திலே தேவனிடத்திலிருந்து வருகிற அநேக ஆசீர்வாதங்களை இழந்து போயிருக்கலாம். ஆனால் தேவனிடத்திலே நாம் திரும்பும் பொழுது தேவனிடத்திலே நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர் நமக்கு நிலையான தொன்றை தர வல்லவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனுக்கு அவருடைய வார்த்தையின் மூலமாய் நம் மத்தியிலே பேசின அங்கே நம்முடைய பிஷப் டேனியல் ஐயா அவர்களை அவர் பெங்களூர் பட்டணத்தில் இருந்து இந்த அருமையான ஒரு நல்ல செய்தியை நம்ம ஒவ்வொருவரும் கேட்கும்படியா தேவன் எவ்விதமாய் தன்னுடைய பிள்ளைகளை நேசிக்கிறார், அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அந்த நிலையான ஆசீர்வாதம் நம்மை சுதந்திரித்துக் கொள்ள அதை பெற்றுக்கொள்ளவே அவர் தருகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒன்றை கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் பெற இந்த நாளிலும் அவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி கேட்ட செய்திக்காக
அவர் கொடுத்த அந்த வார்த்தைக்காய் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு உரிமை பாராட்ட கொடுத்திருக்கிறீர். நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்றும் நாங்கள் அந்த ஆண்டவரே புத்திர சுவிகாரத்தின் ஆவியை எங்களுக்கு நீர் தந்திருக்கிறீர் என்று நாங்கள் உரிமையோடு ஒவ்வொரு நாளும் கேட்டு பெற்றுக்கொள்ள கிருபையை தர வேண்டுமா? இயேசு கிறிஸ்து என்னுடைய பரிசுத்த நாமத்தில் அது போல கர்த்தாவே கொடுத்த செய்திக்காக ஆண்டவரே அவருடைய ஊழியத்தை தொடர்ந்து நீரே ஆசீர்வதியும். அவருடைய குடும்பத்தை, அவருடைய தேவைகளை, அவருடைய எல்லா ஆண்டவரே கர்த்தாவே அவர் செல்லுகிற ஆண்டவரே ஆண்டவரே வெளிநாடுகளுடைய பிரயாணத்திலும் உங்களுடைய கரம் இருக்கட்டும் அப்பா. நாங்கள் உங்களுடைய நாமத்திலே அவரை ஆசீர்வதிக்கிறோம். நீர் அவரோடு கூட இருந்து அவரை இன்னும் அதிகமாய் அநேக ஜனங்களுக்கு உங்களுடைய வார்த்தை என்னும் வெளிச்சத்தை அநேகருக்கு நீங்கள் வெளிச்சத்தில் வெள்ளையாளைய இருக்கிறீர்கள் என்று சொன்னீரப்பா. அவரும் அந்த வெளிச்சத்திலே நடக்க, அந்த வெளிச்சத்திலே அநேகருக்கு ஆண்டவரே வெளிச்சத்தை காட்டுகிற ஒரு கருவியாய் நீர் பயன்படுத்த போறக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நீரே கிருபையாய் அவரை ஆசீர்வதித்து வழிநடத்தி கொண்டிருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவ கிருபையும் தேவ தயவும் இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டுமா? இயேசு கிறிஸ்து என்னுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். Thank you. Praise the Lord, Pastor. God bless you. Thank you. Have a God bless you wonderful all day. for ministry to ministry. Thank you, Pastor. Thank you. God bless you, Pastor. Thank you, Pastor.